ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். கடுகு போட்டுக்கணும், சோம்பு போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ கறி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த கறி எப்படி கழுவுனா ஸ்மெல் இல்லாமல் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். மிளகு சீரகம் 1-2 தட்டியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இதில் போட்டு அரைச்சிட்டேன். நான் தனியாக போடல. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு இதை கொட்டிக்குவோம். கையில் வச்சுக்குவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன்லேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்குவோம் சால்ட்டு. இப்படி வதங்கும் போது போட்டு நம்ம அந்த சால்ட்டு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கி வரும், வாசனையும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை கொட்டிக்குவோம். இப்போ அலசி வச்ச கறியை போட்டுக்குவோம். இன்னும் மீடியமில் கொஞ்சம் வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னா தீஞ்சிடும். சிம்மு ஹையில் வச்சுட்ருக்கேன். நீங்கள் அடி பிடிக்காமல் கொஞ்சம் கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் இந்த கறி அந்த ஸ்மெல்லு இல்லாத இருக்கிறதுக்கு, கவுச்சி ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அரிசி கழுவுற தண்ணி, ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அடுத்த முறை அந்த தண்ணியை எடுத்து கழுவி இந்த சிக்கனில் போட்டு 2 முறை 3 முறை கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு, அந்த சிக்கன் ஒரு கவுச்சி அடிக்கும் இல்லைங்களா, அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் கழுவுங்க. கழுவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். சாதம் வச்ச தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதம் வச்ச தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கழுவி 4 முறை 5 முறை அலசி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வராது. என்னது கவுச்சி ஸ்மெல்லே வராமல் இருக்கும். அது மாதிரி செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் கலக்கி கொடுக்கலாம். அப்புறமா நல்லா
கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுக்குவோம். போட்டு இந்த கறி வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி போட்டுக்கினா தான் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு வறுவலுக்கு அதான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நீங்கள் தண்ணி போடக்கூடாது. இதுவே நல்லா இந்த கிரேவி பதவத்தை விட தாண்டி கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினாக்கா அது குழம்பாயிடும். இதுவே சுத்தமாக சுண்டி வரணும், அப்போ தான் நம்ம இறக்கணும். அப்போது கறி நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த லெவலில் இருக்கும்போது இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விட்டால் தான், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், வறுக்கிறதுக்கு எடுக்கிறோம், ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றணும் வறுக்கிறதுக்கெல்லாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நல்லா. ஆனால் நீங்கள் தொழி மட்டும் கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். வறுவல் இப்படி தானான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வீங்களான்னு பாருங்கள். மிளகா மட்டும் போட்டு கூட வறுக்கலாம், அந்த மாதிரியும் போட்டு வறுக்கலாம். இப்படி வச்சாங்க கிரேவியும் இருக்கும், இதுவும் இருக்கும். வறுக்கிறது தான் என்னோட இதில் ஸ்டைலில் இப்படி தான் வறுப்பேன். நீங்கள் எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.